Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. சிவாஜி கமல்ஹாசன்லாம் ஜெயிக்க முடியும். எவ்வளவு ராங் ஸ்ட்ராட்டஜிஸ். எங்கேயாவது உலகத்தில் காங்கிரஸில் இருந்தவர் காங்கிரஸோட கோபம் கொண்டு ஒரு 10 எம்எல்ஏ ஒரு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்த இளங்கோவன் மாதிரியான மனிதர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு தனியாக ஒரு கட்சி வைத்து கொண்டு ஜானகியை போய் ஆதரித்தார். இது ஓடுற குதிரை ஜெயலலிதா. ஜானகி ஆதரித்து என்ன செய்தது? ஜானகி முழுகினார், சிவாஜியும் முழுகினார். பிறகு ஜானகி எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு சரி எம்ஜிஆர் பேர் இருக்கட்டும் என்று ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து விட்டார். சொத்து எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார். அது பெருந்தன்மை. ஆகவே அந்த கட்சி மறுபடியும் நிலைத்து விட்டது. இவர் ஜானகியோடு வீரப்பன் போக வேண்டியதான். ஏன்னா எம்ஜிஆருடைய மனைவியை அவர்கள் சொல்லுகிற போது நாம் தனித்து நிற்க முடியாது. ஆகவே வீரப்பன் அழிந்தார் என்பது வேறு. சிவாஜி எதற்கு அங்கே போனார்? இவருக்கு என்ன இருக்குது? ஜானகி என்ன பெரிய கொள்கை, இல்லை என்ன அரசியல்வாதி, என்ன நிபுணத்துவம் உடையவர்கள்? ஒன்றும் கிடையாது. எப்படி போய் அழிந்தார்கள்? ராங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று போதுங்க. அப்புறம் இவர் ஜானகியோடு சேர்ந்து தேர்தல்னு எனக்கு ஓட்டும் போடல ஒன்றும் போடல, என் சொத்தெல்லாம் போச்சு. என்னோட ரொம்ப ஃப்ரீயமாக இருப்பார். 4 வீடு தள்ளி தான் ஆஃபீஸு. போய் செட்டியாரை குட்டியாடா அப்படிங்குவார். பயங்கரமாக நக்கல் பண்ணுவார். ரொம்ப பிரியமாக இருப்பார். என்ன வருதுன்னா சாப்பிடு அப்படின்னாரு. பெரிய லிக்கர் பாட்டில் அது. விஎன்சி டூ கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே என்னை தவிர அவருக்கு சிநேகிதமான ஆளே கிடையாது. அவனை வர சொல்லுன்னாரு. நான் போயிட்டேன். போனோன்னே சரி இன்றைக்கி சாப்பிடு அப்படின்னா. இல்லைண்ணே நான் சாப்பிட்றதில்ல. என்ன சாப்பிட்றதில்ல? பழக்கம் இல்லை. பழக்கம் பழகுனா தானே வரும். நான் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டு நான் பிறக்கிறதே பாட்டிலோடு வந்தேன். நாங்கள் நியாயமான கேள்வி. அப்புறம் அவராகவே சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிரியமாக இருப்பார். நல்ல மனிதன், வெகுளி, அதெல்லாம் ஒரு பெருமையெல்லாம் இருக்காது. ரொம்ப அவரோட எனக்கு ரொம்ப சிநேகிதான். அவர் என்ன சொல்லுவார், என்னை வச்சு நீ படம் எடுக்கிற, கொஞ்சம் நடிப்பு பத்தாதுன்னு நினைக்கிறியோ அப்படி. உங்களுக்கு மேலே நடிக்கிறதுக்கு ஏவேன்னு இருக்கேன் அப்படி. சரி அப்போ ஒன்று செய்வோம் அண்ணே, இப்போ நீங்கள் ஒரு சின்ன பையனை ஹீரோவாக போட்டுக்கிறிய, நீங்கள் மெயின் கேரக்டரால் நடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டிய. நீங்கள் ஒரு ஆளாக நடித்தது போக ஒருத்தனை கையில் வச்சுக்கின்னு நீங்கள் பெரிய ரோல் பண்ணுறிய. உங்கள் மேலே தான் கதை நிற்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கதை வேணும். சரி அது மாதிரி ஒரு கதை பிடிச்சி தரணுமாக்கும். சரி அப்புறம் நான் நடிக்கணும், நான் வரணும், நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கதை பிடிச்சி தரணும். அப்புறம் உனக்கு பணம் பத்தாட்டினா அது வாங்கி தரணும்ல. கொஞ்சம் எல்லாம் நான் பண்ணுறேன், நீ லாபத்தாடே, நான் எல்லாம் உனக்கு காசு இருக்கணும் பணம் இருக்கணும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரொம்ப அதெல்லாம் ஒரு பெருமை இல்லாமல் நம்மகிட்ட பேசுவான். நம்ம அவரோட ஒப்பிடுறதெல்லாம் சாதாரண ஆள் தான் வச்சுங்க. அந்த மாதிரியான தன்மையாக இருக்காது. ரொம்ப அவரோட ரொம்ப இதுவாக இருப்பேன். அந்த 555 சிகரெட்டை ஊதிக்கினே இருப்பார். அவர் வாட்டுக்கு பெரிய நடிப்பில் இனிமேல் அதெல்லாம் வரலாறுன்னு வச்சுங்க. எம்ஜிஆர்ட்டையும் பழகி. எம்ஜிஆர் ரொம்ப அதனுடைய தன்மை வேறு, இவர் வேறு. இவர் அந்த திறமையினால் அடைகின்ற வெற்றி பெருமை இதெல்லாம் சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ அவருக்கு அரசியல் தெரியாது சிவாஜிக்கு. சும்மா இல்லைன்னா எங்கேயாவது ஜானகியோட போய் சேர்ந்து கௌரவரா, இல்லைன்னா இவர் அளவுக்கு இவர் இருந்திருக்கலாம். சேர வேண்டிய கட்சியோடு சேர்றதா, நம்ம போய் ஜானகியோட சேர்றதா. போய் மூப்பனாரோட சேர்ந்ததில்ல, மூப்பனாரோட சண்டை, மூப்பனாரோட சேர முடியாது. தனியாக நின்னாங்கள்ல, மூப்பனாரோட சேர முடியாது. ஜெயலலிதா கூட சேர்றதுக்கு ஈகோ காரணமாக இருந்திருக்கலாம். நம்மளோட நடித்தவன்னு தோணியிருக்கலாம் அவர்களுக்கு. இவர்களுக்கெல்லாம் தோன்றும். அதனால் இப்படி தான் இதெல்லாம் என்ன அவரவரை விதிப்படி நடக்குது, அவ்வளோதான். 2026 தேர்தலில் அதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்கும்? அதிமுகவுக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன். அதை அவர்கள்
அவர் நம்மளை பொருட்படுத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்கள் காதுக்கு போய் சேர்ந்ததாகவே எனக்கு தெரியவில்லை. ஆனால் 6 மாதமாக நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இந்த 3 பேர் இப்போ உங்களுக்கு எதிரி. ஓபிஎஸ், சின்னம்மா, தினகரன் 3 பேரும் எதிரி. இந்த 3 பேரும் உங்களுடைய கட்சிக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் விடமாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். எடப்பாடியினுடைய அரசியல் கூர்மைக்கு ஒரே ஒரு மேற்கோள், அவர் பிஜேபியோடு சேருவதில்லை, சேர்ந்தால் நாம் மாற்று அரசியலில் இருக்க முடியாது என்று அவர் வெட்டி கொண்டது அவருடைய சிறந்த அறிவு கூர்மையை காட்டுகிறது. அது அவராக எடுத்த முடிவு தான். அதற்கு அடுத்தபடியாக இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. இவர்களும் ஒன்றும் வாக்குகள் எல்லாம் பெறவில்லை. ஒரு ஆளுக்கு 2வது ஆள் ஓபிஎஸ்ஸால் போட முடியவில்லை. 2 பேரும் எடுத்த வாக்கு தினகரனுக்கும் ஒன்றும் இல்லை. சின்னமாக நிற்கவே முடியவில்லை. இந்த 3 பேரும் பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் உள்ளே வருவதாக சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். இவர்கள் 3 பேரும் பிஜேபியினுடைய ஆட்கள். நான் அதனால் என்ன சொன்னேன் என்றால், எடப்பாடி பிஜேபியை விட்டு வந்தது சிறந்த முடிவு. அவர் ரொம்ப கடுமையாக பிஜேபியை திறனாய்வு செய்ய வேண்டும். கடுமையாக. திமுகவை நீங்கள் எந்த தோரணையில் பேசுகிறீர்களோ அதே தோரணையில் பிஜேபியை பேச வேண்டும். பேசினால் 3 நன்மை ஏற்படும். இவர்கள் 3 பேரும் உள்ளே வருகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் 3 பேரும் பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்காக வருகிறவர்கள் தான். இவர்களை உள்ளே விட்டு விட்டால் பிறகு உள்ளே போய் கலக்கி பிஜேபியோடு பிஜேபி அதிமுகவோடு கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பிஜேபிக்கு ஒன்று தெரிகிறது, நாம் தனியாக இனிமேல் இங்கே கடை நடத்த முடியாது, சேர்ந்து தான் நடத்த முடியும். அதற்கு இவர்களை ஏஜென்ட்களாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே இது 3 பேரும் உள்ளே வர முடியாது, அது நடக்காது. 2வது, சிறுபான்மையினர் கடுமையாக நீங்கள் விமர்சித்தால் உங்கள் பக்கம் திரும்புவார்கள். ஸ்டாலினுடைய ஓட்டு வங்கி சரியும். உங்கள் 2 பேருக்கு இடையே உள்ள வேறுபாடு 5 விழுக்காடு. இந்த 5 விழுக்காடு இந்த பக்கம் வந்தால் அங்கே சரிந்தோடும். நீங்கள் வலுவாக பேசுகிறீர்கள் என்று தெரிந்தால் பிஜேபி எதிர்ப்பு மனப்பான்மையுடைய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் உங்களோடு சேருவதற்கு தயங்காது. 1, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவார்கள். 2, இவர்கள் 3 பேருடைய குடைச்சல் நீங்கும். 3, இது உங்களுடைய பேச்சினாலே இதெல்லாம் செய்ய முடியும் என்றால் ஏன் தயங்குகிறீர்கள் என்று நான் ரொம்ப நாளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சொல்வது எவன் நாட்டில் கேட்கிறான்? அதனால் ஒன்றும் பயனில்லை. இதுதான், இதை செய்தால் இன்னும் வலுவாக அவர் வருவார். இன்னொரு பக்கம் 2026 தேர்தலில் நிச்சயமாக விஜய் அதிமுக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. சாத்தியம் இல்லை, அது நல்லது தான் என்று நான் சொல்கிறேன். அது அசுரத்தனமாக இருக்கிற அந்த கூட்டணியை வீழ்த்தி விடுவதற்கு ரொம்ப எளிய வழி. விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தால், எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தவர் கீழே இருக்க மாட்டார். ஆகவே நீங்கள் ஒரு தரம் துணை முதலமைச்சராக இருந்துவிட்டு அடுத்த தரம் அப்புறம் மறுபடியும் தனியாக குதிரை ஏற வேண்டியதானே. அதனால் இதுதான் விஜய்க்கு நல்லது. விஜய் இப்பொழுது பெரிய அரசியல் ஊன்றி நின்று பெரிய மக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போவது என்பது எளிதாக இல்லை. அவருடைய நடைமுறைகள் அதற்கு இசைவாக இருப்பதாக தெரியவில்லை. எனக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் கிடையாது, தப்பான ஆள் என்பது கருத்து கிடையாது எனக்கு விஜய் கட்சியை பற்றி. சரியாக செய்தால் அது வலுவாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த தேர்தலில் அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் திமுக இப்பொழுதே காலியாகிடும். அந்த கட்சி கூட்டணியில் கலைந்து இன்னும் 2-4 பேர் இந்த பக்கம் வந்து விடுவார். கண்டிப்பாக நடக்கும். அது தெரியாது. இவர் தானாக தனியாக முதலமைச்சராக வருகிறேன் என்று சொல்லி காணாமல் போவதை விட, அந்த ஆந்திராவில் கல்யாண் மாதிரி சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து மீண்டும் ஒரு அது சேர்ந்து விடுமோ என்பது தான் திமுகவினுடைய அச்சம். சேர்ந்து விடுவார்களோ என்பது தான். இவர் கொஞ்ச நாள் பார்ப்பார். சரி, குதிரை ஓடுவது கொஞ்சம் வேகம் போதவில்லை என்று சொன்னால் அப்புறம் அந்த முடிவுக்கு வரலாம். எனக்கு தெரியாது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. நானே நாளைக்கு என்ன செய்வேன் என்று நிலைமையை பொறுத்து முடிவு செய்ய வேண்டியிருக்கிற போது விஜய் கட்சியில் நீங்கள் இணைவீர்கள் கூட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நட்பு ரொம்ப ஆழ்ந்த நட்பு இருந்தது. நான் இனிமேல் போய் ஒரு கட்சி வைத்து விட்டோம். ஒரு 10,000 பேர் இருக்கிறார்கள். இதில் 10,000 பேர் இருக்கிறார்கள். எல்லா மாவட்டத்திலும் போய் சேரலாம்ல பல பேர். அது இப்போ எதுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் என்று பேச வேண்டாம். நான் அடக்கமான ஆள் தான். நம்ம அவரோட ரொம்ப நட்பு. அதனால் நான் அதில் தான் இருப்பேன் என்று கருதினார்கள். அவர் என்னை கூப்பிடவும் இல்லை, நான் வருகிறேன் என்று சொல்லவும் இல்லை. 2ம் கிடையாது. அவருடைய அரசியல் நீங்கள் போக தேவை இல்லை. அதெல்லாம் இந்த இஃப் அண்ட் பட்ஸ் அரசியலில் கிடையாது என்று அறிஞர்கள் சொல்லுவார். சொல்ல முடியாது. பட்ஸ் சொல்ல முடியாது. அரசியல் சூழ்நிலை எப்போன்னா மாறலாம் இல்லையா? வரட்டும். அது அவர் இன்னும் வலுவாக, நானாக இருந்தால் அவரை முடுக்குகின்ற வகையே வேறாக இருக்கும். அது அங்கே முடுக்குவதற்கு மசமசன்று உண்மை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் குறை வேறு ஒன்றும் இல்லை. மசமசன்று இருக்கக்கூடாது.
நான் ஒரு முறை சொன்னேன், கொட்டுவதென்று முடிவுக்கு வந்துவிட்டால் நங்கன்று கொட்டுங்கள், மெத்தை விரித்து எதுவும் கொட்டுகிறீர்கள். இது எப்படி அருமையான அதை விடாமல் சொல்லுகிறேன் அவருக்கு. என்ன கொட்டுவதெல்லாம் நங்கன்று கொட்ட மண்டை ஆங்கணுவேன் என்ன, அப்புறம் சும்மா மெத்தை விரிச்சு கொட்டினியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கொட்டு கொட்டினால் என்ன, கொட்டாவிட்டால் என்ன என்று கேட்குறேன். என்னுடைய கருத்து, இந்த தேர்தலில் நம்முடைய விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தால் எடப்பாடி முதலமைச்சர், அவர் துணை முதலமைச்சராக கூட கோரலாம், அதில் ஒன்றும் அவர் மறுக்க மாட்டார். 2 பேரும் சேர்ந்தால் இன்னும் பல கட்சிகள் இவர்களோடு சேருவார்கள். அவ்வளோதான், திமுக முடிந்தது. அப்புறம் மன்னர் ஆட்சி முடிய வேண்டும் என்றால் இப்படி தான் முடியும், அப்புறம் இல்லாவிட்டால் எப்படி முடியும் என்ன? ஏனென்றால் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கின்றவன், பல 1000 கோடி பணம் வைத்திருக்கின்றவன், அதை வைத்துக்கொண்டு ஊழியர்களை விலைக்கு வாங்குவான், ஓட்டர்களை விலைக்கு வாங்குவான், எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியும். அந்த நிலையில் மாற்று இருப்பதற்குள் என்ன செய்வது என்பதுதான் நாம் யோசனை செய்கிறோம். இருப்பதற்குள் என்ன செய்ய முடியும், அதை அப்புறம் இதற்கு பிறகு பிற்கால அரசியல் இன்னும் எத்தனையோ வகையாக மாறும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இல்லை, அது ஒரு சாக்கடை. ரொம்ப 50 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி என்பது ரொம்ப கேவலமான ஆட்சி. எங்கேயாவது உலகத்தில் சிறைக்கு போய்விட்டு வந்தவுடன் மந்திரியாக்குவது, 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற பொன்முடியை அவர் நிறுத்தி வைத்து விட்டு வந்தால் மந்திரியாக்குவது. ஏன்னா இதுதான் எங்களுடைய முறை. நாங்கள் இவர்களைத்தான் வைத்து கொள்வேன், இவர்கள்தான் சுரண்டி தருவதற்கு நல்ல வேட்டை, இந்த நல்ல வேட்டை நாயை வைத்திருப்பான், அது சாப்பிட்டு விட்டு போய்விடக்கூடாது. அது வேட்டைக்காரனை கொண்டு காலடியில் அந்த முயலை போட்டு விட வேண்டும், அவன் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வான். இந்த மாதிரியான தன்மை உடையவர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிறைக்கு போய் வந்தாலும் பரவாயில்லை. செந்தில் பாலாஜியை விட சிறப்பாக சுரண்ட எவனால் முடியாது. சிறப்பாக சுரண்டுவதனுடைய தகுதி இல்லை, சுரண்டியதை தலைவனுக்கு கொடுப்பதனுடைய தகுதி. இது என்ன அரசியல்? இதனால் மக்கள் எவ்வளவு தெரியுமா? அதாவது இழப்பு. மின்கட்டணம் ஏன் உயர்கிறது? நீ சுரண்டல் இல்லாவிட்டால் 3000 ரூபாய் நிலக்கரியை 5000 ரூபாய் என்று நீ கணக்கெழுதாவிட்டால் எதற்கு மின்கட்டணம் உயர வேண்டும்? 1000 யூனிட் மக்களுக்கு சும்மா கொடுக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். நீ 3000 ரூபாய் நிலக்கரியை 5000 ரூபாயெல்லாம் எழுதுகிறாய், அதனாலே அதிக நிலக்கரியை பயன்படுத்த வேண்டியிருக்குது, அதிக பணம் செலவாகிறது. ஆகவே எங்கள் தலையில் தான் நீ அதை வைப்பாய், வேறு எங்கே கொண்டு போய் வைப்பாய்? நீ பண்ணுகிற ஊழல்களின் காரணமாக நாங்கள் தான் வி பே மோர். அது மக்களுக்கு புரியவில்லை. அன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான் என்று நினைக்கிறார்கள். இல்லாவிட்டால் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். நான் இது ஒரு சான்று மட்டும் சொல்லுகிறேன். விண்வெளியின் மூலமாக ஒரு ஆய்வு நடந்தது, சேட்டலைட் மூலமாக. அந்த ஆய்வில் மணல் எவ்வளவு சுரண்டப்பட்டது என்று துல்லியமாக கண்டறியப்பட்டது. 5 கலெக்டர்கள் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஸ்டாலினுடைய பெருமை என்ன என்றால், தன் மந்திரிகள் மட்டும் கோர்ட்டுக்கு போவதில்லை, அதிகாரிகளையும் கோர்ட்டுக்கு போக வைத்து கைது செய்ய வைத்து பழக்கப்படுத்தி விட்டார். 5 கலெக்டர்களின் மீது வழக்கு போடப்பட்டது, அமலாக்கத்துறை போட்டது. அவன் என்ன கணக்கு கொடுத்தான் என்றால், 38,000 கோடிக்கு சுரண்டப்பட்டது, 4,000 கோடி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது, மீதம் 33,000 கோடி எங்கே? மணல் விண்ட அளவுக்கு சுரண்டப்பட்டிருக்கிறது. அது கணக்கு துல்லியமாக தெரியும். இது 5 கலெக்டர்களும் இதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் வழக்கு தொடுத்தான். 5 கலெக்டர்களும் இப்பொழுது கூண்டில் இருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் கொண்டது கொஞ்சம், கொடுத்தது தான் கூட என்று சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளதையும் எடுத்துக்கொண்டதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த வழக்கை முடித்து விடக்கூடாது, நீட்டிக்கொண்டே போக வேண்டும் என்று அரசாங்கம் படுமுயற்சிகளை செய்கிறது. ஏனென்றால் பிறகு மாறிக்கொண்டே போகும். எந்த வழக்கும் இந்தியாவில் முடிவதில்லை. 15 ஆண்டுகளுக்கு 18 ஆண்டுகளுக்கு நடத்துவார்கள். அவன் செத்து போவான், இல்லை இவன் செத்து போவான், இல்லை நீதிபதி செத்து போயிடுவார். ஒருவனையும் தண்டிப்பதே இல்லை. 1-2 பேர் ரொம்ப அபூர்வமாக தண்டிக்கப்படுகிறார்கள். எனக்கு தெரிய சசிகலா தான் உள்ளே போயிட்டு வந்தார். பல பேர் அவர்களுக்கு அப்படியே காலத்தை தள்ளி விட்டு போய்விடுவார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், 38,000 கோடிக்கு 4,000 கோடி வர வைக்கப்பட்டது, மீதம் 34,000 கோடி யார் கைக்கு போனது என்ற கேள்வியோடு 5 பேரும் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், 5 கலெக்டர்களும். இந்த 34,000 கோடி ஆளும் தரப்புக்கு தான் போயிருக்கும். அந்த பணம் இருந்தால் 1000 ரூபாய் குடும்பத் தலைவிக்கு நீங்கள் கொடுத்தால் ஆண்டு ஒன்றுக்கு 11,000 கோடி செலவு. 1000 ரூபாய் வீட்டுக்கு பணம் போகும், 11,000 கோடி செலவு. இப்பொழுது இந்த 34,000 கோடி நமக்கு இருந்தால் 3,000 ரூபாய் கொடுக்கலாம் குடும்பத் தலைவிக்கு. 3,000 ரூபாய் கொடுத்தால் 33,000 கோடி தான் செலவாகும். அதில் 1000 கோடி மிஞ்சும். இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்ததற்கு மகிழ்கிறாளே இந்த குடும்ப பெண், உனக்கு வர வேண்டிய 3,000 ரூபாயை அவன் தடுத்து நிறுத்தி விட்டான் என்பது உனக்கு புரிந்தால் நீ வாக்களிப்பாயா என்று கேட்கிறேன். இதை எடுத்து சொல்வதற்கு இங்கே எதிர்க்கட்சி இருக்கிறதா? எல்லாரும் கூட்டணி கட்சி.
அவன் செய்த தப்புக்கு இவர்கள் ஜால்ரா ஒத்துதுவார்கள். அது முத்தரசனெல்லாம் நாயனத்தை எடுப்பதே இல்லை வாயை விட்டு. வைத்த நாயனம் வைத்தபடியே 3 மணி நேரம் கச்சேரி செய்வார். இந்த ஸ்டாலின் இல்லாவிட்டால் சூரியனே உதிக்காது என்ற கட்சியை சேர்ந்தவர் இந்த வலது கம்யூனிஸ்ட் முத்தரசன். இப்படி இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் மக்களுக்காக பேச வேண்டிய பார்வையை இழந்து விட்டன. ஆகவே நான் சொல்கிறேன், மக்களுக்கு உண்மை தெரியவில்லை. 1000 கொடுத்தான் என்று மகிழ்கிறார்களே தவிர குடும்ப தலைவிகள் 3000 கொடுக்கலாமே, இன்னும் பலவற்றில் சுரண்டுவதை நிறுத்தினால் மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டாமே, பேருந்து கட்டணத்தை ஏற்ற வேண்டாமே. 1 கிலோமீட்டர் தனியார் பேருந்துக்கு 51 ரூபாய் செலவாகுது. ஒரு நாள் 1 கிலோமீட்டர் ஓடுவதற்கு 51 ரூபாய் செலவாகுது. நம்முடைய அரசு பேருந்துக்கு 91 ரூபாய் செலவாகுது. எதுக்கு நீ வைத்துக் கொள்கிறாய் என்று நான் கேட்கிறேன். நான் சொன்ன கொள்கையை எவனும் நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. 19,000 பேருந்து, 48,000 கோடி நட்டம் என்னுடைய தலையில் வைத்திருக்கிறார்கள். அதனால் என்ன நன்மை? 51 ரூபாய்க்கு பேருந்து ஓட்டுவது நல்லதா, 91 ரூபாய்க்கு பேருந்து நோட்டு ஓட்டுவது? தனியாரிடம் கொடு என்று நான் சொல்கிறேன். இல்லை, உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, 2 பேருந்து தடத்தோடு கொடு, பெரும்பணம் வரும். நம்முடைய தொழிலாளர்களுக்கெல்லாம் வேண்டிய பணத்தை கொடு, அரசாங்க கடனை அடை, நிம்மதியாக இரு என்று சொல்கிறேன். அது உனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இது கறவை மாடு, கறந்து கொண்டே இருக்கலாம். நட்டத்தை மக்கள் தலையில் வைக்க வேண்டியதானே. டயரிலே காசு வாங்கலாம், சேசிஸிலே காசு வாங்கலாம், எல்லாவற்றையும் காசு வாங்கலாம். கண்டக்டரை நம்ம 500 ரூபாய் சம்பளத்துக்கு போட்டுக்கொள்ளலாம். நிரந்தர சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம். எல்லாம் ஏஜென்சி மூலம் டிரைவருக்கு 650, இவனுக்கு 500. கொத்தனார் சம்பளத்தை விட குறைவானது அரசாங்க ஊழியத்துக்கு. சிற்றாள் சம்பளமும் ஒரு பேருந்து ஓட்டுகிற தற்காலிக டிரைவருடைய சம்பளமும் ஒன்று. எல்லாம் சுரண்டல், எல்லாம் சுரண்டல், எல்லாம் சுரண்டல். பேருந்தில் சுரண்டல், நிலக்கரியில் சுரண்டல், எல்லாவற்றிலும் சுரண்டல். மக்களுக்கு அது உண்மை தெரியவில்லை. 1000 ரூபாய் பஸ்ஸு சும்மா போகலாம், காசு கொடுக்க வேண்டாம். அட பாவி, இதை விட இருக்கிறவர்களெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சும்மா ஆம்பளையும் சேர்ந்து போகலாமே, ஆம்பளையும் சேர்ந்து போகலாம். இந்த சுரண்டல் இல்லாவிட்டால் இது என்ன இது ஆட்சி என்று எனக்கு தெரியவில்லை. இதை எடுத்து சொல்வதற்கு எதிர்க்கட்சி இல்லை. நான் சொல்லுகிற குரல் இந்த மூக்கு வரையிலும் தான் கேட்குறது. நான் என்ன செய்வது? ஏதோ நீங்கள் சொன்னால் ஒரு 1,00,000 பேர் பார்ப்பான் என்பதை தவிர 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்த்தால் பெரிய மகிழ்ச்சி. அவன் 2,00,000 பேர் பார்த்துட்டு இவன் ஒருத்தனா கத்தி என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறேன். நான் இந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் சொன்னேன், உங்களை ஏமாத்துறான் திமுககாரன், இவன் தான் மோடியை ஒழிக்க வல்லவன்னு நீ கருதி ஓட்டு போட்டு கொண்டே இருக்க. உனக்கு எதிரான எல்லா சட்டங்களும் முடிஞ்சிருச்சு, இவன் தடுக்கலை. 12 ஆண்டுகளாக மோடி எதிர்க்கிறார்களே தவிர உனக்கு வர வேண்டிய இடிகளெல்லாம் கொண்டே தான் இருக்கின்றன. இன்னும் ஒரே ஒரு சட்டம் பாக்கி முடிந்தால் உன்னுடைய சரியத் சட்டம் க்ளோஸ். ஆனால் நீ ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு போட்டு கொண்டே இருக்கிற. இவனால் உனக்கு கிடைச்ச நன்மை என்ன என்று கேட்டுவிட்டு நான் சொன்னேன், நீ பூரா ஒன்று திரளு, ஒன்றை நம்பி நீ போராடு. இந்த ஏடிஎம் பிடிஎம்லாம் விடு, இவங்க யாருக்கும் ஓட்டு போடாத, உன்னை நம்பி நீ போராடு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் 80 லட்சம் பேர் இருக்கிறீர்கள். 80 லட்சம் பேர் வாக்களிப்பதில்லை என்று முடிவு செய்யுங்கள். உங்களை பார்த்து இந்தியா முடிவு செய்தால் 30 கோடி பேர் வாக்களிக்க மாட்டார்கள். உலக நாடுகள் இங்கே திரும்பி விடும். ஐநா சபை இங்கே கூடும். 30 கோடி பேர் என்ன குறைவான எண்ணிக்கை? இதையெல்லாம் உனக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. நான் சொல்லுகிறேன், அது காதில் விழவில்லை என்று சொன்னேன். ஒருத்தன் எனக்கு செய்தி போடுறேன், நாங்கள் ஒரு 3-4 பேர் இருக்கோம், இது கூட உனக்கு பொறுக்கலையடா. என்னுடைய சிந்தனை பாருங்க, ஏதோ ஒரு 3-4 பேர் இருக்கேன், இது கூட உனக்கு பொறுக்கலை, ஓச்சு விட்டுறதுன்னு முடி. 3-4 பேர் இருந்து என்ன பண்ணேன்னு நான் கேட்குறேன். 3-4 பேர் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ 80 லட்சம் பேர் சேர்ந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியும். இவன் மூலமாக உரிமையை பெறுவது என்று நினைத்தால் இவன் மூலமாக நீ பெற முடியாது. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால பெற முடியாது. நீயாக போராடி பெற முடியுமா என்றால் பெற முடியும். இது காந்தி சொன்ன முறை, எனக்கு தெரிஞ்சதில்லை, இவ்வளவு அறிவு நான் உடையவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த 3-4 பேரும் பொருட்களை அவனுங்கிற இந்த மாதிரி அறிவுடையவர்களை வைத்து கொண்டு தான் நாம் அரசியல் நடத்த வேண்டும். என்ன செய்வது பாருங்கள். சரி, நன்றி, நல்லது.